1947 சுதந்திரம் வந்த நாள். ஆனா அதே நாளில் ஒரு நாடு இரண்டாக உடைந்தது. ஒரே மக்கள், இரண்டு நாடுகள். இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது ஏன்? பிரிவினையின் வழி. இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது ஏன்? ஒரு பெரும் துயரத்தின் தொடக்கம். தற்போதைய இந்தியா பாகிஸ்தான் வரைபடம் மெதுவாக பழைய பிரிட்டிஷ் இந்திய வரைபடமாக மாறுகிறது. கருப்பு வெள்ளை வரலாற்று காட்சிகள். 1947 ஆகஸ்ட் 14 மற்றும் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த சந்தோஷத்தை விட நாடு இரண்டாக பிரிந்தபோது ஏற்பட்ட வலிதான் அதிகம். ஒரே ரத்தம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு கொண்டவர்கள் ஏன் திடீரென எதிரிகளானார்கள்? இன்று நாம் பார்க்கிற இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடான ராட்க்ளிஃப் கோடு பின்னால் இருக்கிற இரத்த சரித்திரத்தை இந்த வீடியோவில் விரிவாகும். இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் நம்மிடம் இருந்த ஒற்றுமையை பார்த்து பயந்தார்கள். அதனால் அவர்கள் கையாண்ட தந்திரம்தான் பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல். 1905 வங்க பிரிவினை. முதல் புள்ளி இங்கேதான் ஆரம்பித்தது. மத ரீதியாக மக்களை பிரிக்க ஆங்கிலேய அரசு முயன்றது. இருநாட்டுக் கொள்கை, டூ நேஷன் தியரி. 1930களில் ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு தனித்தனி நாடு வேண்டும் என்கிற கருத்து வலுப்பெற்றது. முகமது அலி ஜின்னா தலைமையிலான முஸ்லிம் லீக் கட்சி தனிநாடு கோரிக்கையை முன்னிறுத்தியது. பிரிவினை தவிர்க்க முடியாததானது ஏன்? குரல். காங்கிரஸ் கட்சி முதலில் பிரிவினையை தவிர்க்க நினைத்தாலும் நாட்டுக்குள் ஏற்பட்ட மத கலவரங்கள் முடிவுகளை மாற்றியது. மவுண்ட் பேட்டன் பிரபு. பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் தர முடிவு செய்தபோது மவுண்ட் பேட்டன் அதை நிர்வகிக்க வந்தார். ஜூன் 3 திட்டம். 1947 ஜூன் 3 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 300 வருடம் ஆண்ட ஆங்கிலேயர்கள் இந்த பிரிவினை முடிவை எடுக்க சிரில் ராட்க்ளிஃப் என்கிற வழக்கறிஞரை வரவழைத்தார்கள். அவருக்கு இந்தியாவை பற்றி எந்த அறிவும் இல்லை. வெறும் வரைபடத்தை வைத்து ஒரு கோடு போட்டு நாட்டை பிரித்தார். வரலாற்றின் பெரும் இடப்பெயர்வு. மக்கள் ரயில்களில் ஏறிச் செல்லும் காட்சிகள், மூட்டை முடிச்சுகளுடன் நடக்கும் மக்கள், அகதிகள் முகாம்கள். 1. குரல். இங்கேதான் பெரிய துயரம் ஆரம்பித்தது. எந்த ஊர் எந்த நாட்டில் இருக்கிறது என்று சுதந்திரம் கிடைத்த அன்று கூட மக்களுக்கு தெரியாது. இடப்பெயர்வு. வரலாற்றிலேயே மிகப்பெரிய மக்கள் இடப்பெயர்வு இதுதான். சுமார் 1.5 கோடி மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து சொந்த மண்ணிலேயே அகதிகளாக நடந்தார்கள். உயிரிழப்புகள். பஞ்சாப் மற்றும் வங்காளத்தில் கோரமான கலவரங்கள் நடந்தன. சுமார் 10 லட்சம் மக்கள் இந்த பிரிவினையில் உயிரிழந்தார்கள். பல தலைமுறைகளாக நண்பர்களாக இருந்தவர்கள் சில நிமிடங்களில் பகைவர்கள் ஆனார்கள். வாகா எல்லையில் நடக்கும் கொடியேற்ற நிகழ்ச்சி பின் நம்பிக்கையூட்டும் சூரிய உதயம். இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றாலும் அன்று போடப்பட்ட கோடு இன்று வரை ஆறாத வடுவாகவே இருக்கிறது. காஷ்மீர் பிரச்சனை முதல் 3 போர்கள் வரை இந்த பிரிவினை பல பாதிப்புகளை தந்தது. வரலாறு நமக்கு சொல்வது ஒன்றுதான்: பிரிவினை எப்போதுமே அழிவை தரும், ஒற்றுமையே பலம்.